தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப நம்ம இளமதி பரமனை மறுபடியும் வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா? இப்ப இளமதி கலா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் போய் என் மனசுல இருக்கிற காதல சொன்னேன். அப்படியே பரமன் மனசு மாறி என் கூடயே வந்துட்டாப்ல. ஆனா உங்க முன்னாடி மட்டும் ஏன் என்னைய வெறுக்கிற மாதிரி நடிக்கிறாருன்னு தெரியல" அப்படின்னு நம்ம இளமதி ஒரு டிராமாவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால பாலா, கலா பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இளமதியோட அப்பாவையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. அப்ப இளமதியோட அம்மா சாப்பாடு போட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கும் பொழுது நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனா, நான் தான் சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதனால தான் மறுபடியும் அவங்களுக்கு நெஞ்சில வலி வந்துருச்சு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம் லீலாவதி எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு. இப்போ நம்ம நர்மதா இளமதி கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாங்க. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலா ரஞ்சிதத்தையும் அனுப்பி வைக்குது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்த உடனே எல்லா உண்மையும் எல்லாருக்குமே தெரிய வருது. இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி லீலாவதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்குது. அதாவது உங்க பேர்ல இருக்கிற மீதி சொத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, பாதி வீட்டையும் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு லீலாவதி சொல்லி பார்க்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இளமதியோட அப்பா முடியாது அப்படின்றாப்புல, பணத்துக்கு வேற நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் இளமதி பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இந்த விஷயம் தெரிய வருது. எப்படியாச்சும் பெருசுக்கு பணத்தை கொடுத்து உதவணும், பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பரமன் ஒரு பக்கம் திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.